ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யூனிவர்சல் கேட் சர்வீஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு டாபிக்ஸில் நம்ம எட்ஜ் பிளண்டில் வரக்கூடிய ஒரு ஃபெயிலியர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மாடல் பார்த்துக்கலாம். இதில் நான் வந்து ஃபில்லட் அப்ளை பண்ண போகிறேன். ஐ ஜஸ்ட் செலக்ட் த ஆப்ஷன் எட்ஜ் பிளண்ட் ஹியர். ஸோ எட்ஜ் ஃபில்லட் இது செலக்ட் பண்ணிவிட்டு ஐ அப்ளை த ஹரிசாண்டல் எட்ஜ். இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே நான் வந்து ஃபில்லட் வேல்யூ ஜஸ்ட் 5 mm என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் கொடுத்துட்டு செக் த ப்ரீவியூ. ஸோ நான் ப்ரிவியூ கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த ஒரு எரரும் கிரியேட் ஆகலை. நான் ஒன்ஸ் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபில்லட் கிரியேட் ஆகிடுச்சு. பிகாஸ் இந்த பேட் திக்னஸ், அதாவது இந்த ஹைட் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் 20 mm. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 20 mm. நம்மளோட ஃபில்லட் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 mm தான் இருக்குது, அதனால கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த ஃபில்லட் வேல்யூ வந்து எபோவ் 20 mm 21 சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா, 21 சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ரிவியூ பார்க்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எரர் மெசேஜ் கிரியேட் ஆகும். பிகாஸ் இந்த ஹைட்டே பார்த்தீங்கன்னா 20 mm தான். இந்த சைடு நமக்கு எனப் ஸ்பேஸ் இருக்குது, பட் இந்த பக்கம் நமக்கு வி டோன்ட் ஹேவ் எனப் ஸ்பேஸ். ஸோ அதனால மேக்ஸிமம் ஹைட் எவ்வளவோ அந்த வேல்யூ தான் இங்கே அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் வேல்யூ அப்ளை பண்ணீங்கன்னா இட் ஷோஸ் லைக் த எரர். ஸோ இந்த மாதிரி கேஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹியர் வி ஹேவ் த ஆப்ஷன் மோர். இந்த மோர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீப் எட்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எட்ஜஸ் டு கீப் இந்த இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இதில் எந்த பக்கம் நமக்கு எரர் வருது, இந்த பக்கம் தான் நமக்கு எரர் வருது, இந்த எட்ஜ் இருக்குல்ல, இதை வந்து நம்ம கீப் எட்ஜை செலக்ட் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் இந்த ஃபில்லட் வந்து இங்கே நம்ம என்ன வேல்யூ கொடுத்தாலும் ஒன்லி இந்த பக்கம் மட்டும்தான் அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த பக்கம் மேக்ஸிமம் இந்த லிமிட்டில் ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 23, 24, 25 நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் ரிவ்யூ பாருங்கள், ஃபில்லட் வந்து இந்த பக்கம் நமக்கு கிரியேட் ஆகிட்டே இருக்கும். பட் இந்த பக்கம் இந்த கீப் எட்ஜ் இருக்குல்ல, இதில் நமக்கு ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இந்த கமெண்ட். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமெண்ட். ஸோ சம் ரியல் எக்ஸாம்பிளில் இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஐ ஹவ் சம் 3D மாடல் ஆல்ரெடி ஐ ஹவ் கிரியேட்டட். ஐ ஜஸ்ட் ஓப்பன் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் இந்த மாடல் எடுத்துக்கலாம். இப்போ ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த ஃபேஸ், இந்த எட்ஜஸ் இருக்குதுல்ல, ஸோ இந்த எட்ஜில் நம்ம வந்து ஃபில்லட் அப்ளை பண்ணலாம். இதில் நான் போயிட்டு எட்ஜ் பிளண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். எட்ஜ் பிளண்டில் போயிட்டு ஐ ஜஸ்ட் அப்ளை ரேண்டம்லி 5 mm. ஸோ ஒன்ஸ் இந்த எட்ஜை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரிவியூ பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து எரர் வருது. பிகாஸ் இந்த டிஸ்டன்ஸ், இந்த திக்னஸ் 5 mm விட கம்மியாக தான் இருக்கும், அதனால தான் நமக்கு இந்த எரர் கிரியேட் ஆகுது. ஸோ இன் திஸ் கேஸ் ஐ வாண்ட் டு கீப் த எட்ஜ். ஸோ இங்கே போயிட்டு நான் கீப் எட்ஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு நமக்கு நோ இஷ்யூ, பிகாஸ் இந்த சைடு நமக்கு ஸ்பேஸ் இருக்குது, இந்த பக்கம் தான் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் செலக்ட் திஸ் இஸ் மை கீப் எட்ஜ். ஸோ இந்த என்டையர் லூப்பும் செலக்ட் ஆகணும், ஏன்னா நம்ம வந்து ஃபில்லட் பண்ணும்போது இந்த என்டையர் எட்ஜையும் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஜஸ்ட் கிளிக் த ப்ரிவியூ. நவ் யூ கேன் சி 5 mm நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ 5 mm இந்த பக்கம் கரெக்டாக கிரியேட் ஆகும், இந்த பக்கம் இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்ஷன். ஸோ வி see some other example here. So now you can check this example. So I want to apply fillet of this edges. இந்த curve edge நான் fillet பண்ண போகிறேன். Just I select the fillet here, select the edge. ஸோ இதோட மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ நமக்கு தெரியல, நான் ரேண்டமாக ஒரு 3 mm கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ 3 mm கொடுக்கும்போது பாருங்கள் இது நியராக இந்த எட்ஜி பக்கத்தில் வந்துருச்சு. 4 mm கொடுக்கும்போது நமக்கு எந்த இஷ்யூவும் கிரியேட் ஆகலை. ஸோ 4க்கு மேலே அப்ளை பண்ணும்போது இட்ஸ் ஷோயிங் எரர். ஸோ இது வந்து இந்த ஹைட் வந்து 4 விட அதிகமாக இருக்கிறதுனால 5 mm ரேடியஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஸோ ஐ ஜஸ்ட் கோ திஸ் மோர் ஆப்ஷன், செலக்ட் திஸ் ஆப்ஷன், கீப் எட்ஜஸ் டு கீப். இதில் வந்து இந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ், அதாவது இந்த எட்ஜை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த எட்ஜை கீப் எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு now you check the preview, you can create the fillet. Just click OK. So you can check here. ஸோ இங்கே 2 சாலிட் இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே தெரியுது. ஜஸ்ட் ஐ ஹைட் திஸ் ஒன் அண்ட் ஷோ திஸ் ஒன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த கீப் எட்ஜிங்கிற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஒன் லாஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஐ ஹவ் திஸ் ப்ரொஃபைல் ஹியர் and you can see this edge. ஸோ இந்த எட்ஜில் நான் ஃபில்லட் அப்ளை பண்ண போகிறேன். அகைன் சேம் செலக்ட் தட் எட்ஜ் ஃபில்லட், செலக்ட் த எட்ஜ். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 3 mm ஒரு 5 mm என்ன வேணாலும் செக் பண்ணிக்கலாம். ஸோ 3 mmங்கும்போது இவ்வளோ தான் நமக்கு கிரியேட் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ அப் டு 15 mm. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 21, 22 போகும்போது எரர் வருது. ஸோ இந்த எரர் வரும்போது இந்த பக்கம் நமக்கு என்ன பாட்டம் சைடு நமக்கு என்ன ஸ்பேஸ் இருக்குது, பட் டாப் சைடு வந்து இந்த கேப் வந்து கம்மியாக இருக்கிறதுனால we need to change that edges to keep. I just select this edge is my keep to edge. ஓகேங்களா, ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. now you can see ஃபில்லட் வந்து ஒன்லி பாட்டம் சைடு மட்டும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.
டாப் சைடு வந்து இந்த எட்ஜில் ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஆப்ஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய நம்ம அட்வான்ஸ் லெவல் டுட்டோரியல்ஸ் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ப்ளீஸ் சப்போர்ட். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.